வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஹெச்சி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுக்கான ரிசல்ட் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு ஓஏ, மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த 3 ரிசல்ட்டும் எப்பொழுது வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி, வேக்கன்சி இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு இடையில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேஸுகள், புகார்கள் போயிட்டுருக்க நிலையில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டானது எப்பொழுது வரும் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான டைமிங்கு. இது பட்ல இதாவது கிட்டத்தட்ட 3 மாதம் ஜாபுக்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். இது அன்னை வரைக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம். இவ்வளோ நாள் டிலே பண்ணுறதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட 16க்கும் மேற்பட்ட வேலைகள் இருக்குது. அதாவது லிஃப்ட் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அதே மாதிரி வந்து ஜூனியர் பலீஃபு, சீனியர் பலீஃபு அப்படின்னு ஏகப்பட்ட வேக்கன்சிகள் இதில் இருக்குது. டிரைவரு, எக்ஸாமினரு, ரீடரு, அது மாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங்ஸு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவங்களும் தெரியும், இவங்களும் தெரியும். நாங்கள் வேலைக்கு 100% கேரண்டி அப்படின்னு சொல்லி நிறையா பேரை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றிருக்காங்க. அதாவது கோடிக்கணக்கில் பணத்தையும் வாங்கியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸுகள் எல்லாமே போயிட்டுருக்கு. 100% வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களால் வந்து நேர்மையான முறையில் தான் உள்ளே போக முடியும். இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் உள்ளே போக முடியாது. அதனால் யாருக்கிட்டையும் அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பணம் கொடுத்து ஏமாறாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனாலயா தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னு கேட்டால் இதனால் கிடையாது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேஸுகளாலும் அதே மாதிரி இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப டிலே ஆகிட்டதுனால இந்த வேக்கன்சி கணக்கெடுப்பு பணி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியதாலும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டானது நெக்ஸ்ட் வீக்கு தான் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2025 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேக்கன்சி கண்டிப்பாக கிடையாது. எக்ஸாம்ஸும் வந்து கண்டிப்பாக கிடையாது. இந்த எக்ஸாம்ஸுக்கும் ஏன்னா அது பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4ல் வேலைக்கு போகிறாங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எம்ஹெச்சி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேலையில் இருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதி தேர்ச்சி ஆகி இப்போ அந்த வேலைக்கு போகிறப்ப இதோட ஷார்ட்டேஜும் உழுதில்ல. அதெல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கான இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்தப்பட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான வேலைகளையும் போன டைமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 16 பேர் பக்கம் குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி ஆகி அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனாலேயே இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த டிலே பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. வேகன்சி அதனால் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டானது ரிலீஸ் ஆகிடும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப மன வேதனையில் இருப்பீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு. இதில் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா கட் ஆஃப் நிச்சயமாக வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்ற பற்றிலாம் உங்களுக்கு வந்து ஒரு 68 சம்திங் மார்க் இருந்தாலே கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பிஎஸ்டிஎம் கச்சிருந்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.